கண்ணீர் துடைக்கப்படும். உயரமான கட்டணத்திலே ஏறிக்கொண்டு விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், ஆட்சி மாற்றத்தால் உருவாக்க முடியுமே தவிர இந்த வேதின விழாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் என்பது தொழிலாளி பெற்று தந்த எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களையும் வணங்கி, கழகத்திலேயே உயர்ந்த பதவிகளான கழகத்தின் அவைத்தலைவர், தலைமை நிலை செயலாளர், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், கொள்கொடுப்பு செயலாளர், 11 தொகுதிகளுக்கு நமது ஐயா அவர்கள் புரட்சி தலைவருடைய காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் தனக்கென ஒரு சிறப்பான நான் இந்த இயக்கம் வேண்டும், இந்த இயக்கம் இந்த மண்ணிலே வளர வேண்டும், இந்த இயக்கத்திலே இருக்கின்றவர்கள் ஆட்சியிலே இருக்க வேண்டும். அப்படி வருகிற போதுதான் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும், ஏழைகளுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படும், தொழிலாளர்களுடைய நலன் காக்கப்படும், விவசாயிகளுடைய நலன் காக்கப்படும். நெசவாளர் கண்ணீர் சிந்துகிறாரே, நெசவாளர் கண்ணீர் துடைக்கப்படும். உயரமான கட்டணத்திலே ஏறிக்கொண்டு விழுந்து விட்டால் என்ன செய்வது என்று அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், ஆட்சி மாற்றத்தால் உருவாக்க முடியுமே தவிர இந்த வேதின விழாவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் என்பது தொழிலாளி பெற்று தந்த எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி ஐயா அவர்களை எல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால், ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை. 2026 நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, மக்கள் தயாராக இருக்கிறார்கள். 2026 என்பது இவர் சொல்லுகிறார்கள் நாங்கள் 200 இடங்களை வெற்றி பெறுவோம் என்று. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். மேலே பாரதிய ஜனதா கட்சி 2026 புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி தமிழ்நாட்டை 200 தொகுதியில் வெற்றி பெறுகிற வரலாற்றை நாம் படைப்போம்.